ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா சமையல் எதுவும் வீடியோ வரலை அப்படின்னு. ஏன்னா பண்ண சமையல் தான் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஏதாச்சும் பண்ணால் அதை வீடியோ எடுக்கலாம். நேற்று சாம்பார் வச்சேன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான். அதே மாதிரி பாப்பா தூங்கிட்டுருக்கா. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அப்படி தூங்கிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நேற்று எங்கள் வீட்டு சைடு பாய் வந்துச்சா, பாய் வாங்கினேன். அது உண்மையான்னு தெரியல, இது 150 ரூபா அப்படிங்கிறாங்க. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 250 ரூபா சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு எதுவும் தெரியாது, அவங்க சொல்கிற வரைக்கும் வாங்க வேண்டியதானே அப்படின்னு வாங்கியாச்சு. அப்புறம் அஷாவோட அப்பா திட்டினாங்க, எதுக்கு நீ இப்படி காசு, நீ பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் கேட்டேன், அவங்க இவ்வளோ விலை சொன்னாங்க, எனக்கு குறைச்சி கேட்க தெரியல அப்படிலாம் சொன்னேன். சரின்னு வாங்கியாச்சு, ஏதோ வாங்கியாச்சு. நீ இதை பங்க்ஷாக பார்த்துக்கணும், உழைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, நாங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்படியே குப்பை தொட்ட போனேன். அப்படியே சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். அதே மாதிரி இங்கேயும் நான் லாஸ்ட் டே போனதில்லை. எனக்கு என்னென்னா, நான் வீட்டில் இருப்பேன், வீட்டில் சமைப்பேன், அப்புறம் பாப்பா பார்ப்பேன், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தான். அப்புறம் குளிக்கிறது, வாங்குறது, பாத்திரம் விளக்குறது, இங்கனக்குள்ளேயே தான் நான் போகலாங்குவேனே தவிர அங்கே லாஸ்ட் முடிய போக மாட்டேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நானே இன்றைக்கி தான் பார்த்தேன், அவ்வளோ குளவிகள் இருக்குது. எனக்கே ஒரு ஆச்சரியந்தான் அது. அப்புறம் இன்றைக்கி ஊரை சுற்றிட்டு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கும் போதே எனக்கு ஒரு ஜாலியான வைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.